ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏஎம் கேமிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் வீடியோ போட்டிருப்போன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணமே எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. நோயினா அந்த நோய் காய்ச்சல் அந்த மாதிரி இல்லை, ஸ்டொமக் பெயின் தான் ரொம்ப சிவியராக வந்துருச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் பயங்கர ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து ரோப்ளாக்ஸில் கேம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க 99 ஃபாரஸ்ட் கேம் தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அது நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். நீங்கள் கேட்ட வீடியோ நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டேன். எதுக்கு நான் ஆனால் இருந்தாலும் வீடியோ போடலன்னா உங்களால தான். ஏன்னா நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க வீடியோ இல்லை, சாரி, எனக்கு வாய் அப்படி தான் தவறிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியாமல் வாயில் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 99 ஃபாரஸ்ட்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். ரோப்ளாக்ஸ் விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் 99 ஃபாரஸ்ட்டு கேம் இப்போ ரோப்ளாக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. எல்லா யூடியூபர்ஸும் அதான் போடுறாங்க. நான் இந்த கேமை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். தெரியல, இப்போ தான் விளையாட கற்றுக்கணும். இந்த மரக்கட்டையை எடுத்து இதில் உடச்சி போடணுன்னு சொன்னாங்க. அதனால் அதை போட்டு இதை ஃபுல்லாக்கணுமா. மேப் என்னமோ ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன வாலிபால் கிரவுண்டு, பேர் என்ன, அடித்து வைப்பாங்களே, இந்த இதுக்குள்ளே போடுவாங்களே, பேஸ்கெட்டு. ஓப்பன் செஸ்ட்டா, லாங் ப்ரெஸ்ஸா, ஓப்பன் செஸ்ட்டா? செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதா? என்ன கிடச்சிருக்கு? என்னமோ பெட்டி மீன் கிடச்சிருக்கு. ரைஃபிளுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்தோடனே லக் அடிச்சிருச்சு. ரைஃபிளு. ஆமாம், இதெல்லாம் யார்? தாடி, இவங்கெல்லாம் மோசமான ஆளுக போல. ஐயோ, யாருங்க? நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் யார்? இங்கே ஷூட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஷூட் பண்ண முடியுதுங்க. இன்னும் யார்? உல்ஃபு தெரியுது. எதுக்கு இங்கே நம்மளை அடிக்கணும்? எதுவும் செய்யலை. எதுக்கு நம்மளை இங்கே அடிக்கணும் தெரியலையே. ஐயோ, நோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஐயோ, கேமுக்குள்ளே வந்தோன்னே ஒரு சோதனையா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம லீவ் ஆகிட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் நான் வீடியோ கட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு போயிட்டுருக்கேன். ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு. ஐயோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. மறுபடியும் சில பேரோட இப்போ நான் செகண்ட் டேயில் இருக்கேன். ஏதோ பன்னி ஃபுட்டுன்னு கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு போய் இது என்னது? வுல்ஃப் பெல்ட் நம்ம கேட்டானே, அதானே இது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு நான் காமிக்கையில் பன்னி ஃபுட்டு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா குட்சாக்கு என்னமோ காமிச்சாங்க. பார்த்தா அது வாங்கினா பெட்டியிலேருந்து குட்சாக் கிடச்சிருக்கு. அப்போ பெட்டியிலேயும் குட்சாக்லாம் கிடைக்குமா? இது தெரியாமல் போயிடுச்சே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு உல்ஃப் பெல்ட்டை போய் அவன்கிட்ட கொடுத்து ஏதாவது வாங்குவோம். என்ன காணா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ்? அவன் காணா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இந்த குமாருக்கு சோதனை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கேம் பற்றி எதுவும் தெரியாது.
ஃபஸ்ட்டு பன்னி ஃபுட்டு கேட்டாங்க கொடுத்தேன். உல்ஃப் பெல்ட்டை கொடுக்க வந்தால் காணா போயிட்டான். ஒன்றும் புரியல. சரி என்னவா இருந்தால் நம்மளுக்கு என்ன, முயல் இருக்கு இங்கே இருக்குது. பன்னி ஃபுட்டு கொடுக்க தான் பார்ப்போமா, இறைய கொடுக்க தான் பார்ப்போம். மேக்ஸ் பண்ணிட்டாங்க. 4th லெவலில் கொண்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 6th லெவலில் மேக்ஸ் லெவல்னு சொன்னாங்க யூடியூபர்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடி வந்து நார்மலாக விளையாடுறது. நான் மிஸ்டர் ஜிம்னியில் வரல, ஏன்னா அது வந்து ஒரு கஷ்டமான இதாகிடுச்சு. நம்ம மிஸ்டர் ஜிம்னியில் நம்ம ஹேக்கை வச்சு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ஹேக்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை சொன்னேன் நான். ஆனால் என்னோடய மிஸ்டர் ஜிம்னியில் ஹேக் எனக்கு பண்ண தெரியும். ஹேக் பண்ணி யூஸ் பண்ணனால என் ஐடி போயிடுச்சு. அட்மின் ஹேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னோட அந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்காக தான் தெரியாமல் நான் ஹேக் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதனால் என் ஐடியை தூக்கிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்ம் ரிப்பிந்திரா தான் தூக்கியிருப்பான். அவன் தான் ரோப்ளாக்ஸ்க்கே இது லீடரு. அவன் கன்ஃபார்ம் அவன் தான் தூக்கியிருப்பான். வேறு யார் தூக்கியிருக்க போகிறா? வேறு எல்லாரும் அப்பாவிங்க. எவன் தான் தூக்கியிருப்பான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் அட்மின்ஸில் தான் யாரோ தூக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து அந்த கேமில் ரொம்ப ப்ரோ பிளேயராக இருந்தேன். நம்ம நிறையா கேம்ஸில் நிறையா ப்ரோ பிளேயராக இருந்தேன் அதில். ஆனால் அந்த ஐடி இப்படி திடீர்னு போகணும்னு நான் எதிர்கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களாவது என்னை சந்தோஷப்படுத்தின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பெல் அடித்து ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே ஒரு உல்ஃப் இருக்கான். உல்ஃப் ரொம்ப அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தெரியுது உல்ஃப் என்னெல்லாம் பண்ணும்னு. உல்ஃப் ரொம்ப போட்டு அடிக்கிறான். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கன்னுங்க எப்படிங்க நம்மளுக்கு கன்னு கிடைக்காம இருக்காதா? இங்கே என்னது இது என்ன இடம்? ஆல்ஃபா உல்ஃபா? ஓ, உல்ஃபை விட பவர் ஆல்ஃபா உல்ஃப் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கேம்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்களா? அதெல்லாம் இது பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க போல். இதெல்லாம் எதுக்கு? ஃபயருக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. இந்த மேலே போட்டிருக்கு பாருங்கள். அதனால் நம்ம ஃபயரை பெருசு பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம், உதவியாக இருக்கும். இங்கே ஒரு செஸ்ட்டு. நம்ம பார்க்குற எல்லா இடமும் செஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாடி இது என்னது? ஓ, குட் ஆக்ஸுங்க. நம்ம துருப்பிடிச்ச ஆக்ஸ் வச்சுருந்தோம். இப்போ அடித்து பார்ப்போம். ரொம்ப நேரம் அடிப்போம். ஒரு 3-4 அடியிலே இதாகிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்ப்பா, இப்போ சூப்பரு. ஓகே, நம்ம வந்து இப்போ இது என்னது? இதெல்லாம் என்னது? அடிக்கடி இங்கே கீழே கிடக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஓ, அதெல்லாம் மெட்டல்ஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். இது கோல். நான் டெட் ரைல்ஸில் பார்த்துருக்கேன். கோல் வந்து நெருப்புக்கு போடுவாங்க. இந்த மாதிரி இதுவும் நெருப்புக்கு போகிறதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை எடுத்துக்குவோம். இந்த கோல் இதெல்லாம் எனக்கு கேரட்டா? ஓ, இந்த கேரட்லாம் சாப்பிட்டு தான் முயல் உயிர் வாழுது போல். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபயரை இது பண்ணிக்கிறோம், ஃபுல் பண்ணிக்கிறோம். ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுனா ரெகுலர் பெட்டு, இன்னும் பெட்டா வாங்கியாச்சு. ஆமாம், பெட்டு வாங்கினா ஒன்றுமே இது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே கூறுற மாதிரியே தெரியல. என்ன ஆகும்? பெட்டு வாங்கினா என்ன ஆகும்னு தெரியல.
இந்த உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நைட்டானால் அந்த இது வரும், அந்த மான்ஸ்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேமில். சம்திங் இஸ் ஃப்ளையிங் அபோவா. இது என்னது? ஸ்பேஸ்ஷிப்பா? இட்லி பறந்து போகிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்பேஸ்ஷிப்பாக தான் இருக்குமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? நம்ம போய் பார்ப்போம். அங்கேயும் ஓடிக்கிட்டு அது கீழே விழுகிற மாதிரி தெரியுது. கீழே தான் வருது. லேண்ட் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? ஒன்றும் புரியல எனக்கு. திடீர்னு வந்து லேண்ட் ஆகுது. என்னது? லேசர் ஸ்வாடா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லேசர் ஸ்வாடு என்ன பண்ணுவோம்? சரியான பவராக இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். மாட்டி இங்கே வாருங்க, அப்படியே தகன்னு மின்னுது. இங்கே வாருங்க, ஒரு முயல் அடித்து பார்ப்போம். காய்ஸ், ஒரு அடியில் இவ்வளோ ஹெல்த்து குறையுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் சார்ஜ் முடியும்னு நினைக்கிறேன். சைடில் காமிக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் வந்து சார்ஜ் முடியறதுக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபோ வந்திருக்கு. someone evil approaching your campfire is arrived to night. நைட்டு எவனோ நம்ம கேம்ப் ஃபயருக்கு வராங்களாம் விருந்தாளிகள். அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தயாரித்து கொடுக்கணும். நம்மளை ஏதாவது தயாரித்து கொடுக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏறிக்கிடுவோம். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏலியன்ஸு. இப்போ என்னன்னே தெரியல. இந்த அப்டேட்டில் ஏலியன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஏலியன் திடீர்னு ஏலியன் ஸ்பேஸ் இப்போ வந்து நிற்கிது. எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னமோ வழியெலாம் போகுது. அட, இந்த ஒரு செஸ்ட்டுக்காண்டி தானாடா இவ்வளோ லாபி பண்ணி வர மாதிரி வச்சுருக்கிய. இந்த செஸ்ட்டு எனக்குன்னு தெரிஞ்சா நான் எப்போயும் ஓடி போயிருப்பேன். இதில் மறுபடியும் குட் டாக்ஸ் கிடைக்குது. A missing child has been raised. Will be increase. டே இன்க்ரீஸ் ஆகுமா? சின்ன பிள்ளையை கண்டுபிடிச்சா டே இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரு சின்ன பிள்ளை சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிருமோ? அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு போட்டிருந்துச்சு. இது ரியல் நடந்த சம்பவம்னு போட்டிருந்துச்சு. ரியல் நடந்து தான் இருக்கலாம். நான் வந்து ஒழுங்காக பார்க்காம வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை விட்டு கீழே ஏதாவது லிங்க் அனுப்பிவிடுங்க. ஏதாவது இந்த மாதிரி கேம் ப்ளே லிங்க். எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றும் தெரியல. நீங்கள் லிங்க் அனுப்பி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ என்ன போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா வீடியோவும் நான் போடுறேன். ஆனால் ரோப்ளாக்ஸை மட்டும் அதில் உள்ள வீடியோ மட்டும் கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணுங்கள். மற்ற வீடியோ என்னால் கொஞ்சம் முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மற்ற கேமும் சொல்லிடாதீங்க. அந்த கேம் மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒருத்தவன் சைல்டு காப்பாற்றி வச்சுருக்கான். 2 சைல்டு இருக்குது. வீடியோ போது இன்க்ரீஸ் ஆகுமோ டே தெரியல. அப்போ 2 குழந்தைய காப்பாற்றினா 2 லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் அந்த மான்ஸ்டரா? என்ன அடிக்கும் பார்த்து தெரிச்சு ஓடு. காண போயிடுச்சு. மேஜிக்காக இருக்கே. என்னமோ விருந்தாளி வராங்கன்னு சொன்னாங்க. வாங்க விருந்தாளிகள். இந்த இவர் தானா? வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இவனுக்கு ஹெல்த்லாம் குறையுது. அடிச்சு பார்ப்போம். அச்சோ காய்ஸ் அடிக்கிறாங்க.
காய்ஸ், ஓ இது நம்ம அட்டாக் பண்ண வர்றது போல ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாமையா நான் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ முடியலை. இது தெரியாம காய்ஸ் நான் ஏலியன்லேருந்து ஒன்று எடுத்தனே. அந்த அருகு காய்ஸ், இது இவ்வளோ பெரிய குண்டு குண்டு அது பேர் சொல்லுவா வாருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த குண்டு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னத்தையும் கிராஃப்ட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுக்குன்னு தெரியல. அடிக்கடி செத்து போகிறாங்க. செத்து போனால் எதுவும் நல்லதா இல்லை கெட்டதா என்னன்னு தெரியல. அந்த ட்ரேடர் வந்துட்டான். இந்த சட்டையை பிடிச்சிக்கே போன வாட்டி எதுக்குடா போனேன்? இந்த படுத்து செத்துட்டான். பாத்தியல்ல பவரை ஒரு அடி தான் அடிச்சு அடியில். ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு, ஓல்டு ராடை வச்சு என்ன பண்ணுறது? மீன் பிடிக்கணுமா? ஸ்பியரு தூக்கி போடலாம் போல். ஸ்பியரை பாருங்க, முயலை தூக்கி போட்டு கழுத்துலே ஒரு சொருவி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கையில் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். லேசர் ஸ்வார்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் பவரு. 2 அடியில் செத்துறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கறியெல்லாம் எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் போட்டுருவோம். அதே மாதிரி என்னமோ இந்த மிஷின் தயாரித்தா என்னமோ சாப்பாடு ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னமோ குக்காகிக்கிட்டு இருக்கு. அது நிறையா நம்மளுக்கு சாப்பாட்டு இதை கூட்டுமாம்ல. ஆமாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தெரியுது. நான் அப்போலே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் பெட்டு வாங்கினது ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பெட்டு வாங்கினோன்னே இங்கே பாருங்கள், பெட்டு வாங்கினோன்னே இப்போ 9வது லெவலில் இருந்துச்சா 9, அப்போ 10 தான் வந்திருக்கணும் ஒரே ஒரு இது கூடி. ஆனால் 2 குழந்தைகள் 2 பெட்டு, அதனால் 4 லெவல் கூடி இப்போ 14வது லெவலில் இருக்குது. ஆனால் பெட்டு ஒர்த் காய்ஸ். ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை காப்பாற்றினாலும் டே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் சின்ன பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் உல்ஃப் கேட்குறானா? ஐயோ உல்ஃபா காய்ஸ், அது படத்துலே பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய மோசமான உல்ஃப்னு. அதோட பெல்ட்டு நான் நார்மல் உல்ஃபோட பெல்ட்டு நானாக அடித்து சொந்தமாக எடுக்கலை. அடுத்தவங்களை விட்டு ஆட்டையை போட்டு வந்தேன். ஐயோ இது கூட இவங்களுக்கு தெரியல. இந்த ப்ரோ பிளேயர் ஆஃப் இந்தியா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு மண்டைக்குள்ளார பிடிச்சிக்கணும். நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறாதிய. இது என்னது ஜூஸ்? ஆரஞ்சு பழமா? என்ன காய்ஸ் இது? என்னது இது? லாவா அப்டேட்டு இது சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாவா அப்டேட்டு வந்திருக்குன்னு. அது வந்துருச்சா? நான் இல்லாட்டி எந்த காலத்தில் இருக்கேன்? அது வந்துருச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் திடீர்னு ஸ்டீவ்னு நம்ம இது பண்ணோம்ல, டேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன ஈட்டுன்னு காமிக்கல, ஈட்டுன்னு காமிக்கல. லேசர்ஸோட ஒருத்தவன் ட்ராப் பண்ணிட்டான். இன்னும் எடுத்து வைக்க முடியாதா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியல? அதையும் ட்ராப் பண்ணுறாமாப்ல, நல்லாயிருக்கும். அதையும் ட்ராப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராப் தான். யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் ஏன்டா? ஏன் இந்த கொலவரி? காய்ஸ் இந்த கண்ணு காய்ஸ், இது சரியான பவர். அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
எக்ஸ்பீரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கனால ஆல்ரெடி இருக்குன்னு எடுக்க முடியாது. நம்மளை அந்த மான்ஸ்டர் துரத்துது guys. நானும் அது மொக்க பேஷன்னு நினச்சிக்கிட்டு நார்மலாக இருக்கேன். என்னடா கொட்டா எவரான்னு பார்க்காதீங்க. நான் இப்போ இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது 10:57 நைட்டு. மாடி சார் ஏன்னா நான் வந்து நைட்டு நீ நைட்டுன்னு பொய் சொல்கிறேன்னுலாம் நினைக்காதீங்க. இது ஏஎம் பிஎம்லாம் காமிக்காதுல. ஐயோ நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களே. நான் வந்து ஒரு 20 தாண்டினோன்னா நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா இந்த கேம் பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டி எந்த மாதிரி போடுறது, அதே மாதிரி எப்படி இப்படிலாம் அது சில பேர்லாம் வீடு கட்டி வச்சுருந்தேங்க இந்த மரக்கட்டையை வச்சு. அதை நானும் வீடு கட்ட பார்க்குறேன், வீடு கட்ட முடியலை. அது எப்படி நான் அந்த ஊசி மாதிரி கட்டுறதுன்னு பார்த்தா நம்ம கிராஃப்டிங் டேபிளில் இது பண்ணணும். அது வந்து எனக்கு தெரியாது அது எப்படி பண்ணுறதுன்னு. அது கிராஃப்டிங் டேபிளில் ஒரு வேளை போட்டு இது பண்ணுறதா இருக்கும் போல். நம்ம வந்து இப்போ போட்டு இப்போ வாங்கி 12 கேட்குது காய்ஸ். ஆனால் அது நிறைய ஒன்று தான் கிராஃப்ட் பண்ணுவானா இல்லை நிறைய கிராஃப்ட் பண்ணுவானான்னு தெரியல. ஆனால் வந்து ஒன்று கிராஃப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து அன்லிமிட்டடு தான். அது நான் பார்க்குறேன் ஒன்று தான் ஒருத்தவங்க கிராஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடு ஃபுல்லாக அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங் இந்த கோடு இருக்கா வெள்ளை கலர் கோடு இங்கே ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க காய்ஸ். இங்கே ஃபுல்லாக அது எப்படின்னு தெரியல எனக்கு. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணுங்க காய்ஸ். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடி இப்போ தான் வந்தோம், அதுக்கும் இவ்வளோ பவர் ஆகிட்டோம். அடுத்த வாட்டி இதில் வரும்போது அப்படியுமே இருக்குமா இல்லை வெளியே போனாலும் போயிடுமா தெரியல காய்ஸ். வெளியே போயிட்டு வந்தோன்னே இருக்கணும் காய்ஸ். போன வாட்டி அந்த கன் அப்படிலாம் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ நிறையா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறனால நம்மளுக்கு வெளியே போகுமா போகலான்னு தான் தெரியலை. போனால் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நான் வீடியோ முடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக தேடிக்கிறேன். அதே மாதிரி இந்த எனக்கு வந்து நல்ல வீடியோ லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படிலாம் கிளியர் பண்ணுறது, எப்படி அந்த மரக்கட்டையெல்லாம் உள்ளாக போட்டுன்னு என்னால் மேக்ஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நான் நூபாக தெரியணும் போல், அதனால எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மட்டும்தான் இந்த சர்வரில் இப்போ இருக்கேன். முடியல, தூக்கம் கண்ணை கட்டுது. ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர் இதை பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து புது சப்ஸ்கிரைபராக வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.